எல்லாம் பாடலாம். எப்போதும் எல்லாவற்றிலும் என்னை நிறுத்தி செய்பவரே, நற்செயல்கள் செய்வதற்கு மிகுதியாய் தருபவரே. நற்செயல்கள் செய்வதற்கு மிகுதியாய் தருபவரே. அல்லேலூயா. ஆண்டு முழுவதும் நன்மைகளால் முடிசூட்டும் எங்கள் இயேசுவே, நாட்கள் ஒவ்வொன்றும் வளம் கொழிக்க ஆசீர்வதிப்பவரே. அல்லேலூயா, துதி ஓங்க, வெற்றியின் மேல் வெற்றி பெற்றிடுவேன். அல்லேலூயா, பாடி பாடி காலமெல்லாம் நன்றி கூறிடுவேன். அல்லேலூயா, துதி ஓங்க, வெற்றியின் மேல் வெற்றி பெற்றிடுவேன். அல்லேலூயா, பாடி பாடி காலமெல்லாம் நன்றி கூறிடுவேன். மரணக்கட்டுகளுக்கு என்னை ஆமென். விலக்கின எந்தன் இயேசுவே, அல்லேலூயா. ஜீவனுள்ள தேசத்திலே உம்மை துதிப்பேனே எந்தன் இயேசுவே. மரண இரவுகளில் சேர்ந்து உம்மை தொழுவேனே எந்தன் இயேசுவே. பொறுத்தனை நிறைவேற்றி உம்மை துதிப்பேனே எந்தன் இயேசுவே. அல்லேலூயா, துதி ஓங்க, வெற்றியின் மேல் வெற்றி பெற்றிடுவேன். அல்லேலூயா, பாடி பாடி காலமெல்லாம் நன்றி கூறிடுவேன். அல்லேலூயா, துதி ஓங்க, வெற்றியின் மேல் வெற்றி பெற்றிடுவேன். அல்லேலூயா, பாடி பாடி காலமெல்லாம் நன்றி கூறிடுவேன். ஆண்டு முழுவதும் நன்மைகளால் முடிசூட்டும் எங்கள் இயேசுவே, நாட்கள் ஒவ்வொன்றும் பலம் கொழிக்க ஆசீர்வதிப்பவரே. ஆண்டு முழுவதும் நன்மைகளால் முடிசூட்டும் எங்கள் இயேசுவே, நாட்கள் ஒவ்வொன்றும் பலம் கொழிக்க ஆசீர்வதிப்பவரே. அல்லேலூயா. 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 சொல்லுங்களேன். புது கிருபையால் என்னை நிரப்பிடும் ஆண்டவரே. அல்லேலூயா. புது ஆண்டுக்குள்ளே போக போகிறோம். ஆயத்தமா? எத்தனை சவால்கள் இருக்க போகிறதோ, எத்தனை போராட்டம் இருக்க போகிறதோ அப்படின்னு பயப்படாம எல்லாவற்றின் மத்தியிலும் என் தேவன் என்னோடு கூட இருக்க போகிறார். என் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். என் கர்த்தர் என்னோடு கூடவே வருவார். நிச்சயமா இந்த ஆண்டுல கடைசி நேரத்தில் அவர் சமூகத்திலே நிற்கிற நான் வருகிற ஆண்டு நிற்பேன். வருகிற ஆண்டு என் தேவனை துதிப்பேன். வருகிற ஆண்டும் என் தேவனை குடும்பத்தோடு நான் ஆராதிப்பேன். கடைசி மாதத்துல இந்த 40 நாள் ஜெபம் நடந்தது இல்லையா? 4 இடங்களிலும் புதிய ஏற்பாடு சபையில ஜெபம் நடந்தது. இந்த ஜெபத்திற்காக என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். முதல் வாரம் முடிஞ்சது. 2வது வாரத்தில் வேலை ஆரம்பிச்சது. ஆமென். அல்லேலூயா. 2வது வாரம் வேலை ஆரம்பிச்சது. இப்போ இன்னைக்கு சபை நிற்கிது, கல் கட்டியாச்சு, பூச்சி வேலை எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஒரு ஆமேன்னு சொல்லி கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி. இதற்கு நாங்கள் எம்மாத்திரம் ராஜா. பிரதர், இந்த 5 நாள் மெசேஜில் அவங்க வலியுறுத்தி சொன்ன ஒரு காரியம் என்ன அப்படின்னா, என் இயேசு ஜனங்களுக்காய் பரிதபிக்கிறவராய் இருக்கிறார். என் இயேசு தம்முடைய பிள்ளைகளுக்காய் மனஸ்தாபப்படுகிறவராய் இருக்கிறார். என் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்காக மனம் வருந்துகிறவராய் இருக்கிறார். என் ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை நேசிக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். அதை எல்லா விதத்திலையும் தேவன் நமக்கு காண்பிக்க போதுமானவர். அல்லேலூயா. அநேகர் கண்களுக்கு முன்பாக வெட்கத்தோடு நின்று இருக்கிறோம். ஆனால் நாங்கள் காமிச்சுக்கிட்டதில்லை, ஆனாலும் வெட்கப்பட்டிருக்கிறோம். அநேகருக்கு முன்பாக அசட்டை பண்ணுகிற வார்த்தைகளால் பேசப்பட்டிருக்கிறோம், ஆனாலும் காதில் வாங்காதபடியே போயிருந்திருக்கிறோம். தேவன்
இந்த 2024 வருடத்திலே கடைசி மாதத்திலே இந்த 40 நாள் ஜெபத்திலே புதிய ஏற்பாடு சபை மேல கருணை வைத்து இந்த பூமியிலே கீழப்பரம்பிலே புதிய ஏற்பாடு சபையிலே வந்து இறங்கினார். என் தேவன் அங்கு இறங்கினார். ஹல்லேலூயா. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பார்க்கும்போது ஜனங்களுடைய மனஸ்தாபத்தை பெருமூச்சு அவர் கண்டார். 8ஆம் வசனத்தில் பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் அவர்களை கொண்டு போய் சேர்க்கும்படி நான் இறங்கினேன். ஆமென். ஹல்லேலூயா. அதனாலதான் ஊழியத்தில் ஒரு வைராக்கியம். ஹல்லேலூயா. ஊழியம் செய்கிறவர்களை தேவன் கைவிட மாட்டாருங்க. ஆமென். எப்படி கர்த்தர் எப்படினாலும் உனக்கு நான் செய்வேன்றார். ஹல்லேலூயா. இந்த இயேசுவை நம்புங்க. 4 இடங்களிலும் இந்த புதிய ஏற்பாடு சபையினுடைய ஒரு மனமே அங்கு சபை கட்ட என் தேவன் ஆயத்தமானார். ஹல்லேலூயா. 4 இடத்துல சபை இருந்தாலும் நான் போகணும்னு அவசியம் இல்லை ஆண்டவரே, எங்களுக்கு முன்பாய் நீ போய் கொண்டு இருந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. கத்திரமேடல ஒவ்வொரு நாளும் அவர்கள் எல்லாம் கூடி ஆராதிக்கிற போட்டோவை பார்க்கும்போது எவ்வளவு இன்பம், எவ்வளவு மனமகிழ்ச்சி, என் ஆண்டவர் எவ்வளவு அழகாய் நடத்துகிறார். காட்டுக்குடலூர்ல நடக்கும்போது எவ்வளவு அநேர்த்தியா என் தேவன் நடத்துகிறார். சிதம்பரத்தில் என் தேவன் எவ்வளவு அழகா நடத்துகிறார். கீழே பரம்பில் பிஞ்சு உள்ளங்கள் எல்லாம் அழைத்து வந்து அந்த சபையில உட்கார வைத்து ஜெபித்த அந்த நாட்களுக்கு பதில் கொடுத்த என் தேவனை இந்த வருடத்தின் கடைசி நாளிலே நான் எண்ணி துதிக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த இயேசு நினைச்சிட்டேன்னா காசெல்லாம் ஒரு மேட்டர் கிடையாது. என் ஆண்டவரை காய் வாழணும். ஹல்லேலூயா. அப்படி இருந்ததுனால தான் இன்னைக்கு லட்சங்களை புரட்டி தள்ளினார். லட்சங்களை புரட்டி தள்ளினார். ஹல்லேலூயா. யாரு கொடுப்பா ஆண்டவரே எங்களுக்கு? நீர் என்னைக்கு கொடுக்கிறீரோ அன்னைக்கு இந்த சபையை கட்டுறோன்னு கீழப்பரம்பில் ஒவ்வொரு முறையும் ஆராதனை நடத்திட்டு வரும்போதெல்லாம் மனசோர்வடைந்து வருவேன் நான். 1.5 வருடம் காத்திருந்தோம். எப்படியா நடக்கும்? டிசம்பர் மாதம் மழை வந்துருச்சு. எப்படி வண்டியெல்லாம் வந்து இதில் லோடெல்லாம் அடித்து காட்ட போகிறோன்னு என் ஆண்டவர் எப்படியும் செய்வார் என்பதை நிரூபித்தார். அல்லேலூயா. இந்த இயேசுவை நம்புங்களேன். அவர் சமூகத்தில் காத்திருங்களேன். அவருக்காய் வாழுங்களேன். உங்கள் மூச்சு காத்து நிற்கவே நிற்காது. ஆமே. இந்த ஆண்டவரை நல்லா துதித்து பாடுவோம். அல்லேலூயா. இன்னொரு பாடல். பழையவைகள் ஒழிந்திடுமே, இந்தன் குறைகள் எல்லாம் மாறிடுமே, புது கிருபையால் நிரப்பிடுமே. அருமையான வரிகள். வறண்ட நிலம் எல்லாம் செழித்திடுமே, உம் நன்மையால் நிரப்பிடுமே. அல்லேலூயா. பழையவைகள் ஒழிந்திடுமே, இந்தன் குறைகள் எல்லாம் மாறிடுமே, புது கிருபையால் நிரப்பிடுமே. கேளுங்களேன் ஏசப்பாட்ட. வறண்ட நிலம் எல்லாம் செழித்திடுமே, உம் நன்மையால் நிரப்பிடுமே. உம் சமூகத்தில் ஆனந்தமே, என்றும் நித்திய பேரின்பமே. உம் சமூகத்தில் ஆனந்தமே, என்றும் நித்திய பேரின்பமே. ஹல்லேலூயா, 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 ஆமென். ஹல்லேலூயா, 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 ஆமென்.
ஆமென். ஆசிகள் மேல் ஆசியருளி பெருகவே பெருக செய்திடுவே. உன் சமூகத்தில் ஆனந்தமே என்றும் நித்திய பேரின்பமே. உன் சமூகத்தில் ஆனந்தமே என்றும் நித்திய பேரின்பமே. ஹல்லேலூயா 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 ஆமென். ஹல்லேலூயா 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 ஆமென். பழையவைகள் ஒழிந்திடுமே, எந்தன் குறைகளெல்லாம் மாறிடுமே, புது கிருபையால் நிரப்பிடுமே. வறண்ட நிலம் எல்லாம் செழித்திடுமே, உம் நன்மையால் நிரப்பிடுமே. பழையவைகள் ஒழிந்திடுமே, எந்தன் குறைகளெல்லாம் மாறிடுமே, புது கிருபையால் நிரப்பிடுமே. வறண்ட நிலம் எல்லாம் செழித்திடுமே, உம் நன்மையால் நிரப்பிடுமே. உம் சமூகத்தில் ஆனந்தமே என்றும் நித்திய பேரின்பமே. உம் சமூகத்தில் ஆனந்தமே என்றும் நித்திய பேரின்பமே. ஹல்லேலூயா 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 ஆமென். ஹல்லேலூயா 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 ஆமென். என் பிள்ளை நல்லா இருக்கணும் ஆண்டவரே. இந்த புது வருஷம் ஃபுல்லா நான் என் குடும்பம் நல்லா இருக்கணும் ஆண்டவரே. உங்க கண் பார்வையில நாங்க வாழணும் ஐயா. எங்களை நல்ல மேய்ச்சலுக்குள்ள கொண்டு போங்க ராஜா. உம்மை நம்பி வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்க குடும்பத்தை பார்த்துங்கப்பா. என் பிள்ளைகளை பார்த்து கொள்ளுங்க ஆண்டவரே. உம்மை நம்பி வந்து நிற்கிறேன்ப்பா. நல்ல சுகபலன் இருக்கணும் ஆண்டவரே. நான் ஓடி நல்லா சம்பாதிக்கணும் ஐயா. ஞாயிற்றுக்கிழமை தோறும் உங்கள் சமூகத்துக்கு ஒடியாரணும்ப்பா. ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்களேன், எனக்கு உதவி செய்யுங்களேன். என்னிடத்தில் இருக்கிற குறைகள் எல்லாம் மாற்றி போடுங்கப்பா. இத்தனை வருஷம் சில காரியங்களை குறித்து வெட்கப்பட்டு நிற்கிறேனே, என் வெட்கத்தை மாற்றும் ஆண்டவரே. என் வெட்கத்தை மாற்றுங்க. ஒருவேளை உங்கள் இருதயத்தில் இது எப்படி நடக்கும், இது நடக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை சிஸ்டர். நீங்கள் ஜெபிக்கிறீங்க, கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது, ஆனால் இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, ஹல்லேலூயா, எப்படியாவது கர்த்தர் இந்த காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றி விடுவார். எப்படியாவது நிறைவேற்றி விடுவார். விசுவாசிங்களேன். வருடத்தின் கடைசி சில நிமிடங்களுக்குள்ள வந்திருக்கிறோம். விசுவாசிங்களேன். ஏசப்பா நிச்சயம் நீங்கள் செய்வீங்க, நான் நம்புகிறேன். நம்பலைனாலும் வாயை தரேன்னு சொல்லுங்க, நான் நம்புகிறேன். ஏசப்பா எனக்கு நீங்கள் செய்வீங்க, எனக்கு நீங்கள் செய்வீங்க. நம்ம சபையிலே எவ்வளோ சாட்சிகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எத்தனையோ ஜீவனை மீட்டு கொடுத்திருக்கிறார். மருத்துவமனை வரை சென்று ஜீவன் வாழுமா வாழாதா என்று நிற்கதியாய் நிற்கும் பொழுதெல்லாம் அந்த உயிருக்கு மறுபடியும் ஜீவனை கொடுத்து மீண்டுமா இந்த சபையிலே கொண்டு வந்து நிற்க வைத்த என் தேவன் பெரியவராய் இருக்கிறாரே. அதை நம்பி நாம் அவரை ஆராதிக்கும். அடுத்த வருஷம்லாம் நீங்க நடந்து போவீங்க பார்த்தீங்களா, வேலைக்கு போவீங்க பார்த்தீங்களா, ஊருக்கு போவீங்க பார்த்தீங்களா, பஸ்ல பிரயாணம் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, அப்பெல்லாம் இந்த தேவன் உங்களை தூக்கி சுமப்பார். அதை மனதில் எண்ணிக்கொள்ளுங்களேன். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்களேன். தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம். பேப்பர் இருக்கா பாடுங்க. உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன். எல்லாரும் பாடுங்களேன். பயமின்றி வாழ்ந்தேன். பயப்படாம பாடும். ஹல்லேலூயா. தூக்கி
ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னை குழப்பும் போது குழந்தை போல நானும் முன் வருவேன். போராட்டங்கள் என்னை நோக்கி கெர்ச்சிக்கும் போது யூதராஜ சிங்கத்திடம் அடைக்கலம் புகுவேன். குழப்பங்கள் என்னை குழப்பும் போது குழந்தை போல நானும் முன் வருவேன். போராட்டங்கள் என்னை நோக்கி கெர்ச்சிக்கும் போது யூதராஜ சிங்கத்திடம் அடைக்கலம் புகுவேன். தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம். உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன், பயமின்றி வாழ்ந்திடுவேன். பாரங்கள் என்னை அழுத்தும் போது உம் பாதத்தை நான் பிடித்துக் கொள்வேன். யாருமின்றி நான் கலங்கும் போது என் நண்பனாக நீரே என்னை நடத்தி செல்வீர். பாரங்கள் என்னை அழுத்தும் போது உம் பாதத்தை நான் பிடித்துக் கொள்வேன். யாருமின்றி நான் கலங்கும் போது என் நண்பனாக நீரே என்னை நடத்தி செல்வீர். தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம். உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன், பயமின்றி வாழ்ந்திடுவேன். உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன், பயமின்றி வாழ்ந்திடுவேன். இந்த புது வருஷத்துக்குள்ள புது வருஷத்துல போகும்போது சந்தோஷத்தோட தேவனை ஆராதித்து கொண்டு போகும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா சொல்லிடுங்களேன். ஹல்லேலூயா ஏசப்பா, நான் உம்மை நம்பிடுறேன்ப்பா, நான் உம்மை நம்பிடுறேன், நான் உம்மை நம்பிடுறேன், நான் உம்மை நம்பிடுறேன் ஆண்டவரே, நான் உம்மை நம்பி விடுகிறேன் ஐயா, நான் உம்மை நம்பி விடுகிறேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எதையாகிலும் செய்து விடுவார். உங்க தேவைகளை உங்க குறைகளை எல்லாம் மாற்றி ஹல்லேலூயா என் தேவன் உங்களை தலை நிமிர்ந்து வாழ செய்ய போறாரே. அவர் போதுமானவராய் இருக்கிறாரே. ஒரு விஷயாய் சொல்லுங்களேன். இயேசுவே உம்மை நான் நம்பிடுறேன்ப்பா, இயேசுவே உம்மை நம்பிடுறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எத்தனை முறை இந்த நம்ம சுற்றி இருக்கிற எல்லாரும் நம்மளை ஒதுக்கினாலும் அவர்கள் முன்பாக நம்மை தலை நிமிர்ந்து வாழ வைப்பார் இந்த தேவன். ஹல்லேலூயா. தோற்று போய் கொண்டே இருக்கிறீங்களா? குறைகள் உங்களை தள்ளி கொண்டு இருக்கிறதா? சொல்லுங்களேன். ஏசப்பா, நான் உம்மை நம்பிடுறேன் ஆண்டவரே. வருஷ கடைசியில நிக்கிறேன். என் பலத்தால நான் புது வருஷத்துக்குள்ள போக கூடாது ராஜா. என் தெய்வம் நீர் ஆண்டவரே. என் கரத்தை பிடித்து இந்த 2024 இருந்து 2025க்கு நான் கடந்து போகணும் ஐயா. என் சம்பாத்தியம் அல்ல, என் கைபலன் அல்ல, என் சொத்து அல்ல ஆண்டவரே. உங்க மகா பெரிய தயவு என் தெய்வத்திடமிருந்து, என் நேச ஆண்டவரிடமிருந்து கொடுக்கிற அந்த தயவு, அந்த கிருபை, அந்த இரக்கம், உம்முடைய கண் பார்வை கிடைக்கிற கிருபை என்னை புது வருஷத்துல கொண்டு போகட்டும் ஐயா. அப்பதான் நான் பாதுகாப்பா இருக்க முடியும். அப்பதான் எந்த தீங்கும் என்னை தொட முடியாது ராஜா. நீங்க என் கூடவே இருங்கப்பா. நான் உம்மிடத்துல வந்து விட்டேன் ஆண்டவரே. உம்முடைய கரத்தை பிடித்துக் கொள்ளுகிற ஆண்டவரே. அநேக முறை உம்முடைய கரத்தை விட்டு ஓடி போன ராஜா. இந்த நாள்ல வர்ற ஆண்டவரே, இந்த நாள்ல என் கரத்தை பிடிங்க ராஜா. நான் ஏனோ நானே வந்தேன், ஆனா இன்னைக்கு என் இயேசுவை பார்க்கிறேன். இந்த இயேசு எனக்கு வேணும்னு எத்தனை ஆத்துமா தாகத்தோடு வேண்டிக் கொண்டிருக்கிறது. உங்க ஆத்துமாவை என் ஆண்டவர் திருப்தியாக்குவார். உங்க ஆத்துமாவை என் ஆண்டவர் திருப்தியாய் வாழ வைப்பார். வருகிற புது வருஷம் முழுவதும், வருகிற புது வருஷம் 12 மாதமோ, வருகிற புது வருஷம் 52 வாரமோ என் ஆண்டவர் உங்க கூடவே இருப்பார். உங்க கூட இருப்பார். உங்க ஆத்துமாவை திருப்தியாக்குவார். உங்க ஜீவனுக்கு பாதுகாப்பை கொடுப்பார். உன்னை குடும்பமாய் வாழ வைப்பார். எந்த தீங்கும் உன்னை தொடாதபடி அவர் ரத்த கோட்டைக்குள்ளே உன்னை மறைத்து ஒளித்து
தாங்கி சுமந்து ஏந்துவார். ஹல்லேலூயா. நீர் எவ்வளவு நல்ல ஆண்டவர். உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திர ராஜா. ஏசுன்னா யாருன்னே தெரியாதிருந்த எங்களையும் என் குடும்பத்தையும் கர்த்தருடைய கரம் தயவாய் நேசித்ததே உமக்கு நன்றி. கர்த்தருடைய கரம் தயவாய் நேசித்து உம்மை வெறுத்த என்னை, இந்த இயேசுனா எனக்கு பிடிக்காதுன்னு உடைய வேதத்தை தூக்கி எறிந்த இந்த கரத்தை என் தேவன் நீர் ஆசீர்வதித்தீர் ஐயா. எத்தனை முறை இந்த இயேசுவை பழித்து பேசியும் இந்த நாக்கை அவர் பக்கம் திருப்பி விட்டு அவரை ஆராதிக்கும்படியா இந்த இயேசு நான் பைத்தியகாரத்தனமா தெருவில் மூலமுக்கிட்டல எங்க நின்னாலும் எல்லார் மத்தியிலும் இந்த வேதத்தை தூக்கி கொண்டு இந்த இயேசு நல்லவர் என்று சொல்லக்கூடிய வகையில் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற நல்ல தெய்வமே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன்ப்பா. அந்த வருட கடைசியில் என்னை உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. எந்த பிள்ளையெல்லாம் அந்த இயேசுவேன்னு ஒன்று நின்று இருக்காங்களோ எல்லா பிள்ளைகளையும் நிரப்புங்கப்பா, வழி நடத்துங்க. உமக்கே துதி கன மகிமை ஆண்டவரே. விலையேறப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கரங்களை தட்டுவோம்.